அனைவருக்கும் வணக்கம். 75 ஆண்டுகால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நடந்துகிட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 75 ஆண்டுகால வரலாற்றில் ஒன்றா திமுக ஆட்சியில் இருக்கும், அதிமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும். இல்லைன்னா அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கும், திமுக வந்து எதிர்க்கட்சியில் இருக்கும். இந்த மாதிரி எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் சேர்ந்து தாவேகாவை எதிர்க்கக்கூடிய வரிசையில் வந்து உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். இது ஒரு புறம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக மற்றும் என்டிகே இந்த மாதிரி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வரிசையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தாவேகாவை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. சில சமயத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடக்கக்கூடியது ஒரு விஷயத்தை கூட இவங்களால தான் நடந்தது இந்த தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்து நடந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தாவேகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்து இருக்கிறார். இவரை வந்து ரொம்ப கடுமையான செய்திகள்லாம் வந்து சொல்லி சில அவதூறுகள்லாம் பரப்பறதா சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஒரு முறை சொல்கிறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் வழக்கில் வந்து அவர் கைது செய்கிறாங்க. அமலாக்கத்துறை வந்து கைது செய்கிறாங்க. கைது செய்த போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பீடு, அந்த போதைப்பொருளினுடைய மதிப்பீடு 200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சில வந்து ஊடகங்கள் வந்து அதை 300 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அது வந்து சொன்னதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து கைது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜான் பிரிட்டோ வேறு யாரும் கிடையாது, அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா, அவருடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த உறவினர் வந்து ஜான் பிரிட்டோ இப்போ வந்து போதைப்பொருள் கடத்த கிடையாது, பல ஆண்டுகளாக இதை வந்து செஞ்சிட்டு இருக்கிறார். இவர் வந்து தமிழ்நாட்டிலே இல்லை, அவர் வந்து தலைமறைமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் வந்து அவங்க வந்து தாவேகா அரசு வந்து கைது செஞ்சுருக்கிறது வந்து 1 மாதத்துலேயே வந்து கைது பண்ணிட்டாங்க. இதை வந்து இவ்வளோ நாளாக வந்து போதைப்பொருள் வந்து கடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமியை இந்த தாவேகா அரசு கைது பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பாராட்டி எழுதவில்லை. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா அவங்கள கேவலப்படுத்தி எழுதுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவோட உறவினர் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு தாவேகா அரசுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியும், இவன் எங்கேருந்து செலவு பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக போதைப்பொருள் அரசு அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்க்கட்சி ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிடுறாங்க. இது ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா வந்து இருந்தது. இதுக்கு வந்து அடிப்படை ஆதாரமே எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஜான் பிரிட்டோ சொல்கிறாரு, நான் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட உறவினர், எனக்கு அவர் வந்து உறவினர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் ஊடகங்களில் வந்து செய்திகளாக இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஏன் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறார் பார்த்தீங்களா, திமுக தலைவர் ஸ்டாலின் கூட அவருடைய எக்ஸ்எல் பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகையில் வருது பார்த்தீங்களா, அதை வந்து ஆதாரமாக வச்சு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறார். இதற்கு வந்து ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நற்பெயருக்கு நீங்கள் களங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து பொய்யான செய்தியை வந்து பரப்பியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் எனக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும், மான நஷ்டீடு வழக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு வேலை கொடுக்கலைன்னா, அதாவது மான நஷ்டீடு வழக்கு போடுவேன், 1 கோடி எனக்கு கொடுக்கணும், அதே நேரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிபந்தனை அந்த நிபந்தனை மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லை, இல்லாமல் நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேளுங்க, 1 கோடி பணம் நஷ்டீடும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார். அப்படி ஒரு வேலை நீங்கள் கொடுக்க தவறினால் உங்கள் மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரிவிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அவங்க பக்கம் வந்து தாவேகா பக்கம் நேர்மை இருந்தால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது வரலையும் எத்தனையோ அமைச்சர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. யார் மேலேயோ சொல்லியிருக்கிறாங்க. யாருமே வந்து பகிரங்கமாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து தெரிவித்தது கிடையாது. அவங்க வந்து நேர்மையாக, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நேர்மையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் தாவேகா அரசு முன்னெடுத்து வராங்க. அவங்க மேலே இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மாரிதாஸ் எல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து நிறையா அவர் மேலே அடுக்கடுக்காக சொல்லிட்டு வரார். அதாவது பொய் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் அவர் எடுத்து கூட பேசவே மாட்டார். எதிர்க்கட்சிகள் அப்படின்னு இருக்க வேண்டியதான். ஆளுங்கட்சிகள் தப்பு செஞ்சு அதை நாகரிகமான முறையில் வந்து சுற்றி காட்ட வேண்டும். அதே நேரத்தில் ஒருமையில் பேசுறது, இல்லாத பொய்களை எடுத்து விடுறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.